VIPs who've spoken here have spoken about the movie. Our star here is going to talk about the actual Tihar because he's literally been there. Phone பண்ணாரு சார் இங்க ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குனாரு சார் நான் வரேன் சார் என்ன பண்ணேன்னா என்ன சார் பேசிட்டீங்க திகார் போறது திகாரா திருப்பி டெல்லியில் போலீஸ் வந்துருச்சான்னு பார்த்தேன் என்னுடைய நண்பர் குழுதிங்கிற ஒரு படம் ஏழுமலை தான் டைரக்டரு அவர் படத்தில் பேரஸாக எனக்கு ஸ்பெஷலாக வந்து என்னை வச்சு டைரக்ட் பண்ணார் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரணுமா வேணாமான்னு யோசித்தேன் ஏன்னா வந்தால் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல சரி வருவா என்னதான் அது என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டா இதையும் பார்த்துருவோம் இவர் ரமேஷ் கண்ணா சார் இவர் வெங்கடேஷ் சார் சொன்னார் டெல்லிலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க திடீர்னு நைட்டு தமிழ்நாட்டிலேருந்து 12 மணிக்கு சார் அவங்களை டெல்லி கூட்டி போகிறாங்க எதுக்கு அப்படின்னா சார் அங்கே ஏதோ சார் அப்படியா அது முன்னாடியே சொல்லக்கூடாது என் மேனேஜர் சொல்லி ஏதாவது பணங்கன்னு நான் எடுத்துகிட்டு வருவேன் இல்லை சார் உங்களுக்கு எல்லா வசதியோட கூட்டி போகிறாங்க அப்படின்னாங்க கொஞ்சம் யோசித்தேன் எதுக்கு டெல்லி கூட்டி போகிறேன் தூக்கு போட்டுருவாங்களோ டெல்லி தியார் ஜெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஜெயில் உண்மையிலே நான் சொல்லணும் வேற போகணும்னு சொல்லலை அதாவது இந்தியாவிலே வந்து எந்த ஜெயிலையுமே ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு ஸ்வீட்டு எங்கேயுமே கிடையாது ஏன்னா நைட்டு தான் கொண்டு போய் 8 மணிக்கு விட்டாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல கண்ணு கட்டி விட்ட மாதிரி நைட்டு என்னடா அந்த இடத்துல வந்து விற்கிற மேஜிக்கா என்னடாது நாடு ஊர் பேர் தெரியாது மொழி தெரியாது அப்படின்னு அப்புறம் நைட்டு கூட்டினோடனே போய் விட்டாங்க அப்புறம் காலையில் மிட் நைட்டு விட்டோன்னே நான் சரி நமக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க படுத்தேன் பக்கத்தில் பார்த்தா 2 பேர் படுத்துருந்தாங்க என்னடா நீங்கள் படுத்துருக்காங்க எனக்கு யாருமே தெரியாது அங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாடு 1500 போலீஸும் எனக்கு வந்து ஃபேன்ஸாக வந்துட்டாங்க ரொம்ப அவங்க கேட்டது என்ன முதல் கேள்வினா என்ன பவர் இங்கே இருக்கு வந்துருக்கீங்க ஷூட்டிங் அப்படின்னா நம்ம போய் சொல்லக்கூட ஆமாம் சொல்லணும்னா ஏன்னா ரொம்ப நாள் இருக்க போகிறது தெரியல எப்படி குறைஞ்சி ஒரு 20 நாளாக இருக்கணும் அப்போ தான் வெயில் கிடைக்கும் ஆமாங்க இல்லை ஷூட்டிங் வரலங்க அப்படி வந்தோம் அப்படிங்க அப்படியா உங்கள் பக்கத்தில் நைட்டு படுத்தாங்க யாரும் தெரியுமா தெரியாதுங்க நான் ஐயா பாயில அவங்க வந்து யாரும் தெரியுமா ரேப் கேஸில் அத்தம்மா ஐயோ நம்மளை ரேப் பண்ணால் விட்டாங்களா சாமி அங்கே போய் நான் இருந்தேன் ஒரு நாள் எனக்கு என்னோட சாப்பாடுலாம் கொடுத்தாங்க அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு அடுத்த சைடுக்கு போனோம் அங்கே போனது பெரிய முதல்ல என்ன சாதாரண முதல்ல இல்லை என்னை கேட்டாங்க என்ன விஷயமே இந்த மாதிரி சின்ன மேட்டருங்க அப்படின்னு சின்ன மேட்டரா நான் எவ்வளோ போட்டிருக்கேன் தெரியுமா 2000 கோடி நான் கடப்பாரு நீ குண்டூசி அப்படின்னு அதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஒவ்வொரு இடத்துல போகும்போது நமக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்குது இதுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வேணாம் இருந்தாலும் நான் அந்த அனுபவத்தில் பாருங்க அதனால திகார் வந்து ஒன்றும் பேர் சொல்றதுக்கு ஒன்றும் பார்த்தா தான் பேருடைய ஒன்றும் விஷயம் இல்லை அந்த ஜெயிலு சொல்றேன் படம் உண்மையிலே நல்லா எடுத்திருக்கிறாரு என் தம்பி பேரரசு அதனால எங்க சென்றாலும் இந்தியாவை என்னால் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் திரையுலகத்துல நிரந்தரமாக இருப்பேங்கிறது என்னுடைய முடிவு இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அதாவது என் கூட இருக்கிற அன்பர்கள் நண்பர் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு ஏன்னா என் ரசிகர்லாம் என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க என் ரசிகர் ஒருத்தர் சொன்னா தலைவா நீ உள்ள போனது என் உயிரே கொடுப்பேன் நான் ஒரு பாட்டு தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்கல